அவரோட பேக்கை செக் பண்ணும்போது அந்த பேக்குக்குள்ள என்ன இருந்திருக்குன்னு சொன்னா, இதுக்கு கரி ஆனந்த சங்கரி அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, வெளிநாட்டில இருந்து நாங்க இலங்கைக்குள்ள வரும்போது எவ்வளவு தங்கம் கொண்டு வரலாம், அது பறிமுதல் செய்யப்பட்டு எங்களை வந்து கைது செய்யறதுக்கான நிலைமையும் போகும். பயங்கரவாத அமைப்புல இருந்த ஒரு நபருக்கு நாங்க கடிதம் வழங்கியல அவருடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து தங்கம் கொண்டு வரதுக்காக இத்தனை தான் கொண்டு வரலாம் என்ற ஏதாவது கட்டுப்பாடு இருக்குமான்னு சொல்லி கேட்க, இப்ப தங்க பிஸ்கட்டோ இல்லாட்டி நகைகளாகவும் நாங்கள் கொண்டு வரதா இருந்தால் வந்து கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம்னு சொன்னா, அப்படி இவ்வளவுதான் கொண்டு வரலாம் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அவர்களை பார்க்கும்போது சுங்கத்திணைகள் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படுமா இருந்தால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இதுவரைக்கும் எங்களோட விமான நிலையத்தில் கண்டுபிடிக்கப்படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையான தங்கம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சாதாரணமாக இல்லை, 1.1 பில்லியன் 110 கோடி ரூபாய் பெறுமதியான 35 கிலோகிராம் தங்கம் துபாயிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட நிலையில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சுங்கத்திணைக்களத்தினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய தங்கம் கடத்தி கொண்டு வரப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் முதல் தடவையாக இருக்குது. இதில் என்ன ட்விஸ்டான விஷயம்னு சொன்னால், அந்த தங்கம் எப்படி கொண்டு வரப்பட்டன்றதான், என்ன முறையில் கடத்தி கொண்டு வரப்பட்டன்றதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த தங்கத்தை யார் கொண்டு வந்தது, எதுக்காக கடத்தி கொண்டு வந்தார்கள், இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். இலங்கைக்குள்ளே வரக்கூடிய பயணிகள், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் என்னென்ன பொருட்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வரலாம், என்னென்ன பொருட்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட பொருட்களாக, கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களாக விமான நிலையத்தில் சொல்லப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் முதலாவதாக சொன்னது இந்த தங்கம் தான். அதில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தங்கத்தை கொண்டு வரதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, ஓகே, அது என்னென்ன கொண்டு வரலாம், எவ்வளவு கொண்டு வரலாம்ன்றதை நீங்கள் சொல்லலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நான் நேற்று இலங்கையினுடைய சுங்கத்திணைக்களத்துக்கு, கஸ்டம்ஸுக்கு நேரடியாக கால் பண்ணி அதுக்கான முழுமையான விவரத்தையும் கேட்டிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிறைய பேர் நீங்கள் வரும்போது நகைகள் கொண்டு வர வரைக்கும், ஜுவல்லரிஸ் வரைக்கும் கட்டுப்பாடுகள் இலங்கைக்குள்ளே இருக்குது. ஸோ தெளிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. எல்லாத்தையுமே தெளிவாக ஒவ்வொன்றா முழுமையாக பார்க்கலாம். என்ன விஷயம் மட்டும் தான் முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அது இல்லாமல் என்னோட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் மையமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தங்கம் தொடர்பான தகவல்களை பார்க்குறதுக்கு முதல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் உண்டு. இப்போ கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கரி ஆனந்த சங்கரி அவர்கள் இலங்கையினுடைய ஈழத்தமிழராக இருந்து இப்போ கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ற பதவி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு இப்போ ஒரு விசாரணை, அவருடைய பதவிக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இப்போ அவர் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். இப்போ பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விடயம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கனடாவினுடைய லிபரல் கட்சியை சேர்ந்த கரி ஆனந்த சங்கரி அவர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சராக இப்போ கனடாவில் இருக்கிறார். அவர் 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மே மாதத்துக்கு பிறகுதான் பொது பாதுகாப்பு அமைச்சராக வந்து பதவியேற்றிருந்தார். அதுக்கு முதல் நீதித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இன்னும் நிறைய பதவிகளில் வந்து ஏற்கனவே கனடாவுக்குள்ளே இருந்த ஒரு நபர் தான் இந்த கரி ஆனந்த சங்கரி அவர்கள், ஒரு தமிழர் ஒருத்தர். இவர் வந்து அவர் ஏற்கனவே பதவி காலங்களில் இருந்த காலகட்டங்களில் LTTE அமைப்பினுடைய, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினருக்கு நிரந்தர குடியுரிமை பெறுறதுக்கான கடிதம் வழங்கினதாக சொல்லி அவர் ஏற்கனவே செய்த ஒரு செயல்பாடு வந்து இப்போ ஒரு குற்றமாக அந்த விஷயம் பேசப்பட்டு அவருடைய பதவி விலக சொல்லி, அவர் அந்த பதவியிலிருந்து பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலக சொல்லி ஒரு அழுத்தம் வந்து அவர் மேலே பிரயோகிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால், கனடாவினுடைய CBSA, கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி, அதாவது கனடாவினுடைய எல்லை பாதுகாப்பு அமைப்பால் LTTE அமைப்பினுடைய, கனடாவுக்குள்ள விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக தான் கருதப்படுது. அந்த LTTE அமைப்பினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினராக கருதப்பட்ட ஒரு நபர் ஒருத்தருக்கு நிரந்தர குடியுரிமை பெறுறதுக்கான கடிதங்களை வந்து 2016ஆம் ஆண்டுலையும் 2023ஆம் ஆண்டுலையும் அவர் பதவியில் இருந்த காலகட்டங்களில் அந்த CBSAவுக்கு கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கிறார். இந்த CBSA வந்து ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட நபரை, அந்த LTTE அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினராக அந்த நபர் வந்து தன்னுடைய நிரந்தர குடியுரிமைக்கு அப்ளை பண்ணும்போது அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தார்னு சொல்லி அந்த
அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அவர் அடையாளம் காணப்பட்ட ஒரு நபருக்கு வந்து திரும்பவும் இவர் ஒரு சிபாரிசு கடிதம் 2 தடவைகள் கொடுத்திருக்கிறார். இது மிக மோசமான ஒரு செயல்பாடு. ஒரு பயங்கரவாத அமைப்பில் இருந்த ஒருத்தருக்கு எப்படி இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சிபாரிசு கடிதம் கொடுப்பார் என்று சொல்லி தான் இந்த பிரச்சனை ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளால் திரும்பவும் பேசப்பட்டு அவருடைய பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற விதமாக இந்த பிரச்சனை வந்து இப்போ மாற்றப்பட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு கரி ஆனந்த சங்கரி அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், அந்த பயங்கரவாத அமைப்பில் இருந்த ஒரு நபருக்கு நாங்கள் கடிதம் வழங்கலை, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் அவர்களுக்கு நாங்கள் அந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்துருந்தோம். அவருடைய குழந்தைகளை அவர்கள் பிரிஞ்சிடக்கூடாது, அவர்கள் திரும்பவும் நாட்டுக்கு அனுப்பப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கடிதத்தை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் வழங்கினமே தவிர மற்றும்படி பயங்கரவாத அமைப்புக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமோ இல்லாட்டி அவர்களுக்கு ஆதரவாக தான் செயற்படுறோமோ என்றதுக்காக அந்த கடிதம் வழங்கப்படலைன்னு சொல்லி அவருடைய தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயமே வந்து இவர்கள் பயங்கரவாத அமைப்புக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எல்டிடி அமைப்பு வந்து நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் சொல்லப்படுறபடியா இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் இந்த அமைப்புக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறார்கள், அதுக்காக தான் இவர் கடிதம் வழங்கியிருக்கிறார்னு சொல்லி தான் ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து இப்போ அவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளேயும் எதிர்க்கட்சியினுடைய செனட் தலைவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் இதை ட்விட்டர்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறார், எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறார். இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்படணும், இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நாங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சராக வச்சிருக்க கூடாதுன்ற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து அவருடைய பதவி வந்து உடனடியாக பதவி விலகணும்ன்ற மாதிரி ஒரு விடயம் வந்து இந்த கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த பிரச்சனை வந்து இப்போ மாறி போய் கொண்டிருக்குது. இதுக்கு கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தனக்கு முழுமையான நம்பிக்கை கரி ஆனந்த சங்கரி அவர்கள் மேலே இருக்குது, இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் போகாதுன்ற மாதிரி, அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து இனி சரியாக இருக்குமன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். கரி ஆனந்த சங்கரி அவர்களுடைய தரப்புலையும் அதுதான் சொல்கிறார்கள். இது கடந்த காலகட்டங்களில் இந்த பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் முக்கியமான பதவிகள் அவர்கள் பதவிகளுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான கடிதங்கள் எதுவும் தன்னுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்படலை. இது ஆரம்ப காலகட்டங்களில் 2016ஆம் ஆண்டில் ஒரு தடவையும் 2023ஆம் ஆண்டில் ஒரு தடவையும் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அதுக்கு பிறகு தன்னுடைய பதவி காலங்களில் இது கொடுக்கப்படலைன்னு சொல்லி அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு கருத்து இப்போ சொல்லப்பட்டு கொண்டு வருது. ஸோ இதுக்கான ஒரு முடிவுன்னு சொல்லி இன்னுமே எந்த ஒரு செய்திகளுமே வழியாகலை. இப்போ கனடாவுக்குள்ள எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களினுடைய ஆதிக்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்குது. அதனால தான் கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர்ன்ற அவ்வளோ பெரிய பதவி வரைக்கும் ஈழத்தமிழ் மக்களினுடைய மக்கள் வந்து எங்கட தமிழ் மக்கள் வந்து அங்கே போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காலகாலமாக அந்த அரசாங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு இந்த பதவி எப்படியாவது பறிச்சிடணும், இதிலிருந்து இவர்களை விரட்டிடணும் என்ற ஒரு நோக்கத்தை வச்சுக்கொண்டு தான் இதை பெரிய லெவலில் வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறதாகவும் இன்னொரு பக்கத்தில் பேசப்படுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் என்ன இன்னொரு விஷயம்னு சொன்னால், நான் நோட் பண்ண விஷயம், இலங்கைக்குள்ளே செம்மணி புதைகுழி தோண்டப்பட்ட நேரத்தில் அந்த செய்தியை கவர் பண்ணாத இலங்கையினுடைய மீடியாக்கள் கூட கரி ஆனந்த சங்கரி அவர்கள் பயங்கரவாத ஒரு அமைப்புக்கு வந்து கடிதம் கொடுத்திருக்கிறார், இந்த பிரச்சனை அவருடைய பதவிக்கே பெரிய ஒரு சிக்கலாக மாறி இருக்கின்ற இந்த நியூஸை பெரிய அளவில் கவர் பண்ணதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக வந்து மாறி இருக்குது. அதனால தான் ஒரு செய்தியாக வந்து இந்த வீடியோவில் அதை முதல்ல நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இந்த தங்கம்ன்ற விஷயத்துக்கு வருவோம். இந்த கடத்தல் சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால், ஜூலை மாதம் 15ஆம் தேதி காலை 8:40 மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் EK650 என்ற ஃப்ளைட்டில் இலங்கைக்கு வந்த ஒரு 32 வயதான ஒரு பிஸ்னஸ்மேன், கொழும்பு கிராண்ட் பாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 32 வயதான ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் தன்னை கையில் ஒரு பேக்கோட பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்குள்ளே உள்ளே வரார். அவர் வரும்போது அவரோட பேக்கை செக் பண்ணும்போது அந்த பேக்குக்குள்ளே என்ன இருந்திருக்குன்னு சொன்னால், மோட்டார் சைக்கிளினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மோடிஃபை பண்ணப்பட்ட மாதிரி, அது உருவாக்கப்பட்ட மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒரு 3 ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதை பார்க்கும்போது சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக, சுங்கத்திணைகள் அதிகாரிகளுக்கு அதை பார்க்கும்போது சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து உள்ள கலட்டி பார்க்கும்போது தான் இந்த தங்கம் அதுக்குள்ளே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சாதாரணமாக இல்லை, 35 கிலோகிராம், அதாவது 195 கோல்டு பிஸ்கட்ஸும் தங்க பிஸ்கட்ஸும் 13 கிலோகிராம் தங்க ஜுவல்லரிஸ் நகைகளும் அந்த
ஸ்பேர் பார்ட்ஸுக்குள்ளே வச்சு கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய அளவிலான கடத்தல். இதுவரைக்கும் சுங்கத் திணைக்களத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான தங்க கடத்தல்னு சொல்லி அவர்களால் ஒரு விடயம் சொல்லப்படுது. இந்த தங்கத்தினுடைய பெறுமதி எவ்வளவா சொல்லப்படுதுன்னு சொன்னால் 1.1 பில்லியன் ரூபாய், 110 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் தான் துபாயிலிருந்து கொண்டு வரப்பட்ட நிலையில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இலங்கைக்குள்ள தங்கம் கொண்டு வரதுக்கான கட்டுப்பாடுகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணினேன், அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள இதை பார்த்ததுக்கு பிறகு தான், இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு தான் நீங்கள் அப்போ கேட்ட கேள்வி வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இலங்கைக்குள்ள தங்கம் கொண்டு வரதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவை விட நாங்கள் தங்கம் கொண்டு வந்தோம்னு சொன்னால் கட்டாயமாக வரி செலுத்தணும். நாங்கள் எவ்வளவு கொண்டு வரோமோ அந்த பெறுமதிக்கு ஏற்ற மாதிரியான வரி வந்து எங்கள்லேருந்து அறவிடப்படும். ஆனால் அது எவ்வளவுக்கு மேலே கொண்டு வந்தால் எங்கள்கிட்ட வரி அறவிடப்படும்ன்றதான் நீங்கள் எல்லாருமே என்னோட கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தங்கம் இவ்வளவு தான் கொண்டு வரலாம், இத்தனை கிலோகிராமோ இல்லாட்டி இத்தனை நகைகள் தான் கொண்டு வரலாம்னு சொல்லி எந்த விதமான விவரமே நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். சுங்கத் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட்டில் அப்படிப்பட்ட எந்த ஒரு தகவல்களுமே போடப்படலை. தங்கத்துக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது, நீங்கள் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் வரி அறவிடப்படும் சொல்லி மட்டும் தான் போடப்பட்டிருக்கே தவிர மற்றபடி இவ்வளவு தான் நீங்கள் கொண்டு வரலாம்னு சொல்லி எதுவுமே போடப்படலை. ஸோ அதனால் நான் நேற்று என்ன செஞ்சேன்னு சொன்னால் இலங்கையினுடைய சுங்கத் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அலுவலகத்துக்கு வந்து நேற்று கால் பண்ணியிருந்தேன். அந்த வெப்சைட்டில் இந்த நம்பரை வந்து கால் பண்ணியிருந்தேன். நான் கால் பண்ணும்போது எதிர்பார்க்கையில் ஆன்சர் பண்ணுவார்கள்னு சொல்லி, பொதுவாகவே இந்த அரசு அலுவலகங்களும் போது உடனடியாக ஒரே காலில் வந்து யாருமே ஆன்சர் பண்ண மாட்டார்கள். அதுவும் நான் கால் பண்ணது வந்து என்கொயரி நம்பருக்கு டோல் ஃப்ரீ 1915 அந்த இலக்கத்துக்கு தான் வந்து கால் பண்ணியிருந்தேன். எதிர்பாராத விதமாக ஒரே காலில் ஆன்சர் பண்ணிட்டார்கள். அதுவும் மும்மொழியில் பேசக்கூடிய ஒருத்தர், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் பேசக்கூடிய ஒருத்தர் தான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ நான் தமிழில் கேட்டிருந்தேன். அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இலங்கைக்குள்ளே வரும்போது எவ்வளவு தங்கம் கொண்டு வரலாம், தங்கம் கொண்டு வரதுக்காக இத்தனை தான் கொண்டு வரலாம் என்ற ஏதாவது கட்டுப்பாடு இருக்குமான்னு சொல்லி கேட்க அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், சுங்கவரி திணைக்களத்தில் அப்படி இவ்வளவு தான் கொண்டு வரலாம் என்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஆனால் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் இவ்வளவு தங்கத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவான, இப்போ சாதாரணமாக ஒரு பெண் ஒரு ஆள் எடுத்துக்கொண்ட மட்டும் சொன்னால் ஒரு பெண் அணியக்கூடிய ஆபரணங்களாக என்ன இருக்குமென்னு சொன்னால் ஒரு தாலி, அதே மாதிரி ஒரு 1-2 செயின் இருக்கும், நெக்லஸ் இருக்கும், அதையும் தாண்டி கையில் வந்து ஒரு 2 காப்பு இருக்கும், மோதிரம் இருக்கும். இவ்வளவு தான் பொதுவாக ஒரு பெண் அணியக்கூடிய ஆபரணங்களாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவருக்கும் ஒரு 1-2 செயின் போட்டிருப்பார், கையில் ஒரு 1-2 மோதிரம் போட்டிருப்பார். ஒரு 5 விரலையும் போட்டிருந்தா கூட ஓகே, ஒரு 5 மோதிரம் போட்டிருந்தாருன்னு சொன்னால் ஓகே. அதை தாண்டி ஆபரணங்கள்ன்ற ரீதியில் அதிகமான ஆபரணங்களை யாராவது போட்டு கொண்டு வந்தால் அவர்களை பார்க்கும்போது சுங்கத்திணைகள் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்படுமா இருந்தால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள்ட்ட வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமாம். என்ன மாதிரி அந்த தங்கத்தை வாங்கினார்கள், எதுக்காக இலங்கைக்குள்ளே கொண்டு வரார்கள்னு சொல்லி பார்த்து ஒருவேளை அவர்கள் அங்கே வாங்கி இங்கே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே, நான் சொன்ன மாதிரி அவர்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு மேலே அது கொண்டு வரத்துக்காக கொண்டு வரப்படக்கூடிய தங்கம்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு டேக்ஸ் கட்டாயமாக பே பண்ணணும். அப்படி அவர்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் வரி செலுத்தாமல் வெளியில் வரதுக்கு முற்பட்டார்கள்னு சொன்னால் அவர்கள்ட்ட இருந்து அந்த தங்கம் பறிமுதல் செய்யப்படும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். பார்க்கும்போது அவர்கள் மேலே சந்தேகம் ஏற்பட்டால் மட்டும்தான் அவர்கள் மறுக்கிறார்கள். மற்றபடி 1-2 நகைகளை நீங்கள் போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 5 விரலையுமே 5 மோதிரம் போட்டால் கூட ஓகே. சில பேர் என்ன செய்வார்கள்னு சொன்னால் ஒரு விரலே 2-3 மோதிரம்னு சொல்லி போட்டுக்கொண்டு வரும்போது பார்க்கும்போதே சந்தேகம் ஏற்படும் தானே. அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் மட்டும்தான் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அதே மாதிரி கோல்டு பிஸ்கட் போது அது வந்து 24 கேரட் 24 கேரட்டில் இருக்கப்படியா அதுக்கும் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நாங்கள் கோல்டை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ நாங்கள் ஒருவேளை கொண்டு வரதா இருந்தால், இப்போ தங்க பிஸ்கட்டோ இல்லாட்டி நகைகளாகவும் நாங்கள் கொண்டு வரதா இருந்தால் வந்து கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலாம்னு சொன்னால், நகைகளை கொண்டு வரும்போது நாங்கள் அங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கவுண்டரில் போய் அதை டிக்ளேர் பண்ணணும். இவ்வளவு தங்கம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அங்கேயே வந்து அந்த சுங்கத்திணைகள் அதிகாரிகள் அதே மாதிரி இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பினோம் அவர்கள்ட்ட சொல்லி நாங்கள் அதை டிக்ளேர் பண்ண மட்டும் சொன்னால் அதுக்கான பதிவுகளை மேற்கொண்டு அங்கேயே வந்து அந்த கிராம் எவ்வளவு இருக்குன்றதை வந்து செக் பண்ண முடியுமா. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான வரியை நாங்கள் செலுத்தினோம்னு சொன்னால் மட்டும் தான், குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொண்டு வந்தால் அதுக்கான வரியை செலுத்தினோம்னு சொன்னால் நாட்டுக்குள்ளே எடுத்துக்கொண்டு வரலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒருவேளை அந்த கவுண்டரை தாண்டி நாங்கள் வெளியில் வரத்துக்காக முற்பட்ட மட்டும் சொன்னால், அதை எடுத்துக்கொண்டே வெளியில் வரத்துக்காக முற்பட்ட மட்டும் சொன்னால் மட்டும்தான் எங்களை வந்து கைது செய்வார்கள்.
அது பறிமுதல் செய்யப்பட்டு எங்களை வந்து கைது செய்கிறதுக்கான நிலைமையும் போகும். நாங்கள் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை வெளியில் கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதை டிக்ளேர் பண்ணும்போது நிறைய தகவல்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்கப்படும். நாங்கள் எதுக்காக வாங்கினோம், எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம், எந்த நாட்டில் வாங்கினோம், இப்போ இலங்கைக்குள்ளே அந்த தங்கத்தினுடைய பெறுமதி எவ்வளோ போகுதுன்ற எல்லாமே கேட்கப்பட்டு தான். வியாபாரத்துக்காக கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுக்கான வரி இன்னும் அதிகம் ஆர்வப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி தான் டிக்ளேர் பண்ணி அந்த தங்கத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு நடைமுறை வந்து இலங்கைக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி கரன்சி பணம் மட்டும் சொல்லி கொண்டு வரும்போதும் அதுக்கும் இதே மாதிரியான செயல்பாடு தான். நாங்கள் டொலர்ஸில் கொண்டு வரும்போது நாங்கள் அதிகமான டொலர்ஸை கொண்டு வரலாம். ஒருவேளை ஒரு கணக்குக்கு மேலே அவர்கள் எவ்வளவு கணக்குன்றது வந்து அங்கே குறிப்பிடலை. அதாவது அதிகமாக சாதாரணமாக நாங்கள் கையில் பணம் கொண்டு போகும்போது இந்த மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்குன்ற மாதிரி அதிகமான பணத்தை கொண்டு போனோம்னு சொன்னால் மட்டும்தான் அது எங்களுக்கே தெரியும் நாங்கள் நிறைய கொண்டு போகிறோமே பிரச்சனை வருமானு சொல்லி நாங்களே யோசிப்போம். அந்த அளவுக்கு பணத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அங்கே டிக்ளேர் பண்ணணுமே தவிர மற்றும்படி குறிப்பிட்டளவான பணம் ஒரு $1,00,000 இல்லாட்டி அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமாக கொண்டு வரலாம் என்ற மாதிரி தான் அவர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஸோ நீங்களும் நிறைய தகவல்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு அதிகமான தெளிவு வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சுங்க திணைக்களத்தினுடைய கண்டெக்ட் நம்பர் வந்து கீழே இருக்குது. அதை செக் பண்ணி அவர்கள்ட்ட கால் பண்ணி பார்த்து நீங்கள் முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் இந்த 3 மொழி தமிழில் அவர் தெளிவாக கேட்டது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு முக்கியமான சுங்க திணைக்களத்தினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழில் கதைக்கிறார்கள் போது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். எல்லாருமே தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுக்கான தகவல்கள் தேவைன்னு சொன்னால் நேரடியாக அவர்களை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கிறத தாராளமாக இருக்கணும்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.